மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் உடலுக்கு திரை உலகினரும் பொதுமக்களும் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை விஜய பிரபாகரனிடம் கேட்கலாம். விஜய பிரபாகரன், விவரம் என்ன? கண்டிப்பாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகை சரோஜா தேவி நேற்று காலமானார். அவருக்கு வயது 87. நடிகை சரோஜா தேவி கடந்த 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறந்தார். 17 வயதிலேயே திரைப்படத்துறையில் அறிமுகமான இவர் தனது அற்புதமான நடிப்பால் ரசிகர்களின் ஃபேவரட் ஹீரோயினாக மாறினார். 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாசா திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்த சரோஜா தேவிக்கு அபிநய சரஸ்வதி என்ற பட்டமும் உண்டு. இவருக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு இந்திய அரசிடமிருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும், 1969இல் பத்மஸ்ரீ விருதும், 92இல் பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சரோஜா தேவியின் மரணம் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம். சரோஜா தேவியின் மரணத்தை தொடர்ந்து அவரது வீட்டின் முன் காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரின் மறைவு திரையுலகிற்கு ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. 4 மொழிகளில் பிரபலமான நடிகை என்பதால் அவரது உடலுக்கு கர்நாடகா மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கின்றனர். மறைந்த சரோஜா தேவியின் உடலுக்கு கன்னட திரையுலகத்தை சேர்ந்த சிவராஜ்குமார் மற்றும் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த நடிகர் விஷால், கார்த்தி, அர்ஜுன் உள்ளிட்டோரும் சரோஜா தேவியின் உடல் வைக்கப்பட்டுள்ள பெங்களூர் மல்லேஸ்வரம் பகுதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன், சத்யராஜ், வடிவேலு, வைரமுத்து உள்ளிட்ட திரை பிரபலங்களும் தங்களது இரங்கல் செய்தியை தெரிவித்து வருகின்றனர். இன்று காலை 10 மணி அளவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் ஆகியோர் சரோஜா தேவியின் இல்லத்திற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். அதன் பிறகு காலை 11:30 மணி வரை பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி சடங்குகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் பின்னதாக 11:30 மணிக்கு மேல் அவரது உடல் கர்நாடக மாநிலம் ராம்நகரா மாவட்டத்தில் உள்ள சென்னப்பட்னாவுக்கு எடுத்து செல்லப்படும். அங்கு தஸ்வாரா கிராமத்தில் உள்ள அவரது தோட்டத்தில் அவருடைய கணவர் ஸ்ரீஹர்ஷா சமாதிக்கு அருகில் ஒக்கலிகா சமூகத்தின் பாரம்பரியப்படி இறுதி சடங்குகள் நடைபெறும். ஒட்டுமொத்தமாக சரோஜா தேவியின் இறப்பு என்பது ஒரு பேரிழப்பாகவே உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.